हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद பாகவதம் 10வது ஸ்கந்தம் கிருஷ்ண ஜனனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யோக மாயையுடைய திரையினால கோகுல கிராமம் ஆழ்ந்த உறக்கத்துல மூழ்கி இருக்குது. பூ போல ஸ்ரீ கிருஷ்ணரை, அதாவது அந்த குழந்தை கிருஷ்ணனை யசோதா பக்கத்துல கடத்திட்டு அங்க இருந்த பெண் குழந்தை உருவத்துல இருந்த யோக மாயையை எடுத்துட்டு போறார். யோக மாயை கூடையில வச்சுக்கிட்டு சிறைக்கு திரும்புறார். மாயையை தலைக்கு மேல கொண்டு வரவும் அவருக்கு திரும்ப கட்டுப்பட வேண்டி வரும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. சிறைக்குள்ள வரவும் கதவுகள் தானா திறக்குது. இவர் உள்ள வரவும் கதவு பூட்டிக்குது. சங்கிலிகளும் அவரை தானாகவே பிணைக்குது. தேவகி மடியில கடந்த யோகமாயா திடீர்னு ஓங்கி அழத் தொடங்குறா. கம்சனுடைய அதிகாரத்துக்கு பயந்து கோகுலத்துல யசோதா வீட்டில் வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோகிணி தங்கியிருந்தார். அந்த ரோகிணிக்கும் தேவகிக்கும் யோகமாயை நினைவு இழப்பை உண்டு பண்ணிட்டு அந்த சமயத்துல பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய முதல் விரிவு அங்கத்தை தேவகியின் கர்ப்பத்திலிருந்து ரோகிணியோடைய வயிற்றுக்கு மாத்துறார். அந்த குழந்தை தான் பலராம். வசுதேவர் தேவகி இவங்க சிறையில் இருக்கிற போது அவங்களுக்கு பணிப்பெண்களை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருந்தான் கம்சன். இப்போ தேவகி பக்கத்துல கிடந்த குழந்தை சப்தமா அழவும் அங்க இருக்கிற வாயிற்காவலர்கள் கம்சன்ட்ட ஓடி போய் குழந்தை பிறந்துருச்சுங்கிற விஷயத்த சொல்றாங்க. படுக்கையிலிருந்து துள்ளி குதிச்ச கம்சன் என்னை கொல்லக்கூடிய குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி உறக்க சிரித்தபடி சிறையை நோக்கி வர்றான். அதை பார்த்த தேவகி, இந்த இது பெண் குழந்தை, கொல்ல வேண்டாம், உனக்கு மருமகா இவா அப்படின்னு கெஞ்சிரா. அதை கம்சன் காதுல வாங்கிக்கவே இல்லை. அவன் ஆக்ரோஷமா குழந்தையுடைய கால்களை பிடிச்சு தலைக்கு மேல உயர தூக்கி கல் சுவரில் ஓங்கி அடிக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த குழந்தை அவனுடைய பிடியிலிருந்து நழுவி அவனை ஒரு உதைச்சபடி மேலே போய் அழகிய ஆடை அணிகலன்களோட 8 கைகளோட ஆயுதங்களோட துர்க்கையாக சிம்மவாகினியாக காட்சி கொடுக்குது. அது போக அந்த அம்மா சொல்றாங்க, அயோக்கியனே, நீ எப்படி என்னை கொல்ல முடியும்? உன்னை கொல்ல வேண்டிய குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு சொல்றான். ஒன்னும் அறியாத உன் சகோதரிய வீணா துன்புறுத்தாதன்னு எச்சரிக்கிறார். இப்படி சொல்லிட்டு அந்த துர்கா மறைஞ்சிடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு கம்சனுக்கு கொலை நடுக்கம் உண்டாயிருச்சு. கம்சன் அடுத்து வசுதேவர் தேவகிட்ட பணிவா சொல்றான், சகோதரியே, இரத்த பாசத்தை மறந்து அசுரத்தனமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்கள விடுபடுத்துறான். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நந்த மகாராஜ் நடுராத்திரி வரைக்கும் விழித்து இருந்தார். நந்தர் வீட்டுக்கு பாலகிருஷ்ணா கொண்டு வரும்போது நந்த பாபா அப்பதான் தூங்க ஆரம்பிக்கிறார். தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல அவருடைய வீட்டு முன்னாடி நிறைய ரிஷிகள் முனிவர்கள் கூட்டமா இருக்காங்க. யசோதா அலங்காரத்தோட இருக்கா. அவ மடியில ஒரு சுந்தர பாலகன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த குழந்தைய தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு கனவு தெரியுது. சிவபெருமான் அந்த குழந்தைய தரிசிக்க வர்ற மாதிரியும் கனவுல தெரியுது. காத்தால கண் விழித்ததும் நேரா கோசாலைக்கு போனார். அங்க பசுக்களுக்கு சேவை பண்ணும்போது மனசுல பிரார்த்திக்கிறார், கேசவா, நாராயணா, என் வீட்டில் பசுவுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வேண்டார். அப்போ பகவான் ஒரு லீலை பண்றார். மஞ்சள் பட்டு அணிந்து நெற்றியில கஸ்தூரி திலகத்தோட பாலகிருஷ்ணன் முழங்காலால தவழ்ந்து அந்த கோசாலைக்குள்ள வர்ற மாதிரி அவருக்கு தெரியுது. அதை பார்த்ததும் நந்தர், இந்த பாலகனைத்தானே கனவுல பார்த்தேன் அப்படின்னு நினைக்க, அந்த பாலகிருஷ்ணனும் அவர்கிட்ட, பாபா, நான் உங்களுடைய பசுக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த சம்பவத்தை பார்த்த நந்தர் பாலகிருஷ்ண தரிசனத்தால சரீர உணர்வை இழந்து சமாதியில ஆழ்ந்திருக்கிறார். அவருடைய தங்கச்சி சுனந்தா யசோதையின் மடியில பாலகிருஷ்ணனை பார்த்ததும் கோசாலைக்கு ஓடி வந்து
அண்ணா அண்ணா அண்ணான்னு குரல் கொடுத்து லால் பயோகை அப்படின்னு, அதாவது ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு செய்தியை சொல்றார். வீட்டில் ஆனந்தம் பெருகுது. யமுனையில் போய் உடனே நீராடுறார். வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கிறார். எதை விரும்பினாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்படியாக தானம் தரப்பட்டது. தானத்தால தான் தனம் சுத்தமாகுது. ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நந்தர் 2,00,000 பசுக்களை தானம் கொடுத்தார். பல்லாண்டு காலமா தவம் செய்கிற முனிவர்கள் காமத்தையும் அகந்தையையும் விடாம இருந்தாங்கன்னா அவங்க தான் அதாவது பசுக்களாக பிறக்கிறாங்க. ஒரு அந்தணனுக்கு மட்டும் 10,000 பசு தானம் கொடுத்திருந்தார் நந்த மகாராஜா. அவனுக்கு வீடு ரொம்ப சின்னது. சில பசுக்களை தான் நிறுத்த முடியும். அவன் மனைவி வாயாடி வேற. அவ புருஷன்ட்ட சொல்றா, கொடுப்பவன் எத்தனையும் கொடுப்பான், வாங்குறவனுக்கு அறிவு எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறா. இப்படி தானம் பண்ண ஊர்ல யார் இப்படி கிளம்பி இருக்கிறா அப்படின்னு கிண்டலா கேட்டா. அப்ப அந்த அந்தனர் சொல்றார், உனக்கு தெரியாதா, நந்த பாபா வீட்டுல ரத்தின புத்திரன் பிறந்திருக்கிறான், அதுக்கு தான் இத்தனை தானம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அவளால தாங்க முடியல. வாங்க 2 பேரும் திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி புருஷனோட நந்த பவனத்துக்கு வாரா. அங்க ஏற்கனவே ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஹரிநாமங்களை சொல்லி. அதுல போய் இவளும் கலந்துக்கிடுறா. அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்ணன் என் பிள்ளை அப்படிங்கிற எண்ணமே வருது. கண்ணனை தரிசிக்க நாலா பக்கமும் இருந்து கோபியர்கள் கூடுறாங்க. தாய்மார்களான அந்த பாவனையில் இருக்கிற கோபிகள்லாம் கண்ணனை பார்த்துட்டு அவங்களுடைய ஒவ்வொரு அங்கமும் கிருஷ்ணருடைய ஸ்பரிசத்துக்காக புரட்சி செய்ய ஆரம்பிக்குது. அவங்களுடைய கண்கள் கிருஷ்ணருடைய தரிசனத்தை பார்த்து அந்த கண்களே பெருமைப்படுது, நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. கண்ணனுக்கு காணிக்க தந்த கைகள் தங்களை பாக்கியசாலியா கருதுது. காதுகளோ நாங்க தான் கிருஷ்ண ஜனனத்தை முதலா கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லுது. கால்கள் நாங்க கண்ணனை பார்க்கறதுக்காக ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லுது. இதயம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் சரிதான், நான் உருகாத வரைக்கும் ஆனந்தத்தை நீங்க உணர முடியாது அப்படின்னு சொல்லுது. கோபிகைகள் கிருஷ்ண தரிசனத்துக்காக அவளோட ஓடி வர்ற போது அவங்க தலையில இருந்த பூச்சரம் பூ காலடியில விழுந்துருது. கிருஷ்ண தரிசனத்துக்காக போறீங்க, நீங்கெல்லாம் பாக்கியசாலி, உங்க தலையில இருக்கிற தகுதி எனக்கு இல்லை, அதனால உங்க பாதத்திலாவது விழலாம், புனிதப்படலாம் அப்படின்னு சொல்லி தான் விழுறோம் அப்படின்னு சொல்லுது. யசோதையுடைய மடியில விளையாடிக்கிட்டு இருந்த சர்வாங்க சுந்தரனான பாலகிருஷ்ணனை கோபியர்கள் தயிரால அபிஷேகம் பண்ணாங்க. ஆனந்தமாக கோபியர்கள் வெற்றி முழக்கமிட்டு கொண்டு ஜெய் ஜெய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கோபியர்கள் என்ன கேட்டாலும் தந்தரணும் அப்படிங்கிற யோசனையில யசோதா இருக்கிறார். கோபியர்கள் எனக்கு ஏதாவது தந்தாகணும் அப்படின்னு நினைச்சா, அதாவது கோபியர்கள் அப்படி பேசிக்கிறாங்க. எனக்கு யசோதிட்ட சொல்றாங்க, எனக்கு ஏதாவது தரணும்னு நீ நினைச்சா அந்த கண்ணனையே கொடுத்துறேன் அப்படின்னு கேட்குறாங்க. யசோதையும் அப்படியா, இங்க வாங்கன்னு சொல்லி பக்கத்துல அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க மடியில குழந்தைய விளையாட விடுறா. எத்தனை ஆயிரம் பிறவிகளாக பிரிந்து இருந்த ஜீவனம் இன்னைக்கு பகவானை சேர்ந்துருச்சு. ஆண்கள் எல்லாம் நந்த பவனத்துக்கு வெளியே தான் உட்கார்ந்துருந்தாங்க. பெண்கள் தான் இங்க உள்ள கண்ணன் பிறப்புக்காக நடனமாடி கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவா ஆண் ஆணவ வடிவம், அகந்தை அபிமானம் கொண்ட உருவம். பெண் பொறுமை பணிவு தீனத்தன்மைக்கு உருவம். நந்தன் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஆனந்தம் தர்றவன். அப்படிப்பட்டவர் இல்லத்துல தான் பரமானந்த பகவான் உதிக்கிறார். ஊரார் அத்தனை பேரின் ஆசியால நந்தா யசோதாவுக்கு கண்ணனுடைய பிறப்பு நிகழ்ந்தது. அத்தனை பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறது கடினமான காரியம். பலர் பெருமூச்சு தான் விடுவாங்க. வாக்கு, நடத்தை, செயல், எண்ணங்களால யாவருக்கும் ஆனந்தம் தர்றவர் தான் நந்த மகாராஜா. அனைவரையும் மதிச்சு நடக்கிறது கூட சிறந்த தானம்தான். உங்களுடைய நடத்தை யாருக்கும் ஆவேசத்தை ஏற்படுத்தக்கூடாது, அமைதியின்மையை தரக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஞானியுடைய லட்சணம்னு சொல்லப்படுது. யாருக்கும் ஆனந்தம் அளிக்க இயலாவிட்டால் கூட பரவாயில்ல, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. நந்த மகா உற்சவம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடத்தப்படுது. ஆனால் வடமொழியில் உத் அப்படின்னா பகவானை குறிக்கும். சவ் அப்படின்னா தோற்றத்தை குறிக்கும், பகவானின் தோற்றம். இது தினமும் காத்தால 4 மணிக்கு ஆரம்பிச்சா மாலை 5 மணி வரைக்கும் நடத்தணும்.
அதுதான் நந்த மகா உற்சவம். இதுதான் முறை கொண்டாடப்படுறது. பகவானுடைய தோற்றம் தான் உற்சவம்னு சொல்லப்படுது. ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கிறாங்க, நாம கோகுல மகத்சபாயதே மகா உற்சவாயதே கிருஷ்ண பூர்ண வபுஷே நமோ நமக அப்படின்னு சொல்றாரு. நாமந்தான் கண்ணனா வந்தது, அதனால கோகுலத்துல பெரிய உற்சவம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கிறாங்க. பகவானுடைய அந்த உற்சவமானது அதுல பிரேமையா இருக்கிறது தான் பிரதானமா சொல்லப்படுது. செல்வம் போகம் அங்க பொருட்படுத்தப்படலை. சரீர தர்மத்தை மறந்தாதான் உற்சவம் நல்ல பயனுள்ளதா இருக்கும். கோகுலம் வந்து உற்சவத்துக்குன்னே உள்ள இடம் அப்படிங்கிறது கருத்து. மதுராவில் பகவான் பிறந்து கோகுலத்துக்கு வந்துடுறாரு. மது அப்படின்னா இனிமையையும் குறிக்கும், போதையான ஒரு வஸ்துவையும் குறிக்கும். செல்வ சுகமும் காம சுகமும் போதை தரக்கூடியது. பெண்ணையும் பொன்னையும் பற்று உண்டாகும்படிக்கு இறைவன் படைச்சிருக்கிறார். இந்த இரண்டிலையும் போதை வராதபடி பார்த்துக்கிட்டா கோகுல மகா உற்சவத்துக்கு நாம போகலாம். கோ அப்படின்னா புலன்கள், குலம் அப்படிங்கிறது சமூகம். புலன்களின் சமூகம் எது அப்படின்னா நம்ம இதயத்தை தான் அது குறிக்குது. சரீரம் மதுரா, இதயம் வந்து கோகுலம், நந்தன் வந்து ஜீவன். விஷயங்களை பெரும்பாலும் சரீரத்தால விட்டுருவாங்க, ஆனா மனசுல விட முடியாது. சரீரத்தால மனசுல விடாம சரீரத்தால விட்ட மாதிரி காட்டுறதுக்கு டம்பம் அப்படின்னு பேரு. பக்தியில கள்ளத்தனம் கூடாது. அது இருந்தா பக்தியுடைய ஆரம்பம் கூட நமக்கு கிடைக்காது. போக ஆவல்ல யார் மனசு போகிறதோ அந்த போக்கு பக்தியில தடை பண்ணும். சிலர் பக்தியில பாரம்பரிய கர்வத்தோட இருப்பாங்க. இதயம் கோகுலவாசிகளாட்டம் அன்பை கொட்டணும், பாரபட்சம் இருக்கக்கூடாது. தலைமைகள் வந்து இது ஏன் கூட்டம், இது ஒன் கூட்டம் அப்படின்னு பிரித்து ஒவ்வொருத்தரையும் அதிலே பிரித்து இருக்க வைப்பாங்க. இதெல்லாம் பக்திக்கு லாயக்கில்லாத காரியங்கள் தான். இங்கே பார்த்தாச்சுன்னா காதுகள் பக்தி பண்ணது, கண்கள் பண்ணுறதா காட்டுறாங்க. மனசால் மட்டும் பண்ணலை, மனம் கண்டிப்பாக ஈடுபடணும். அடுத்து இதயபூர்வமாக பக்தி இப்படி வரிசையாக கொடுக்குறாங்க. உறுப்பு புலன்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மனசு வந்து அதுக்கப்புறம் இதயத்துக்கு வருது. குரு பரம்பரையில வரக்கூடிய வைஷ்ணவர்கள் தங்களுடைய இதய சிம்மாசனத்தை பகவானுக்குன்னு வச்சு வாழ்றதுனால தெய்வீக பிரகாசத்தை அவங்க வந்து உணர்றாங்க. ஆலயத்துல இல்லாட்டி கண்களால இறைவனை பார்க்கலாம். பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் கண்களை மூடி மௌனமா அந்த பார்த்த ரூபத்தை மனசுல கொண்டு வரணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ரிஷிகேஷன்னு பேர் இருக்கு. புலன்களுக்கு அவர் மட்டும்தான் நாயகன். புலன்கள் அந்த நாயகனுக்கு அடிமையாக இருக்கணும். சரீரத்தால முடியாட்டியும் மனதால மதுரா போகலாம், பிருந்தாவன் போகலாம், யசோதா மடியில கண்ணன் இருக்கிறத நினைச்சு பார்க்கலாம். கிருஷ்ண தரிசனத்துக்காக கோபியர்கள் ஓடி வர்றத நினைச்சு பார்க்கலாம். இப்படி பகவானுடைய ஒவ்வொரு லீலையையும் மனசுல தரிசித்தபடி இருந்தா அதுவே நந்த மகா உற்சவம் தான். வசுதேவரும் தேவகியும் 11 வருஷம் பகவானை நினைச்சபடி இருந்தாங்க. சாதுக்களின் வாழ்க்கை பற்றி நாம படிக்கிற போது அவங்க வாழும் காலத்துல பட்ட கஷ்டங்களை எவ்வளவு சகிச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். உலகத்துல அவங்க துன்பம் அடைஞ்சாங்க, ஆனா அவங்களுடைய மனம் அதுல ஒட்டாம இருந்தது. பிருந்தாவனத்துல பல சாதுக்கள் தினமும் நந்த உற்சவம் கொண்டாடுறாங்க. கிருஷ்ண நாமங்கள் சொல்றது கிருஷ்ணரை நினைக்க வைக்கும். நாமம் உங்களை சுகமா வச்சிருக்கோம். நந்தர் அப்படின்னாலே பிரத்யார ஆனந்தப்படுத்துறவர்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். மற்றவங்களை துன்பப்படுத்துறத விட்டுட்டு, அதாவது யார் வந்து மற்றவங்களை துன்பப்படுத்துறாங்களோ அவங்கள விட்டு சுகம் வந்து ஓடி போயிடும். சுய சுக தியாகத்தால நாம் சுயமாக துன்பத்தை தாங்கிக்கிட்டா சுகம் தேடி வரும் அப்படிங்கிறது கருத்து. நந்தர் தம்முடைய இல்லத்துல நந்த மகா உற்சவத்தை காத்தால 4 மணிக்கு கொண்டாட ஆரம்பிக்கிறார். கடவுளை நினைக்கிறதுக்கு பிரம்ம முகூர்த்த வேலை ரொம்ப உத்தமமானது. நாளின் துவக்கம் அது. அதனால ஆனந்தம் முடிவு வரைக்கும், அந்த நாளின் முடிவு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது கருத்து. அதிகாலையிலேயே கடவுள் நாமம் சொல்லணும். அதுக்கு நேரம் ஒதுக்குனா அன்றைய நாள் பூரா நீங்க பாவம் செய்யாமல் இருக்க அந்த நாமம் உங்களுக்கு உதவி செய்யும். பிருந்தாவனத்துல பல சாதுக்கள்
நந்தமகா உற்சவத்துல அதை பற்றி வரக்கூடிய அந்த பாகவத்துல வரக்கூடிய 18 ஸ்லோகங்களை பாராயணம் பண்றாங்க. ஆவணி மாதம் தேய்பிறை துவாதசி அன்னைக்கு சிவபெருமான் கன்னியாவை தரிசிக்க கோகுலத்துக்கு வர்றார். சிவபெருமான் யோகீஸ்வரன், ஸ்ரீ கிருஷ்ணரோ யோகேஸ்வரர், 2 பேரும் சந்திக்க போறாங்க. சிவபெருமான் நிவிருத்தி தர்மத்துக்கு உதாரண புருஷர். ஸ்ரீ கிருஷ்ணரோ வெளிப்பார்வைக்கு ஈடுபாடு உள்ளவர், பிரவருத்திக்காரர். உள்ள ஈடு இணையற்ற துறவி, நிவிருத்திக்காரர். எல்லா காரியங்களிலும் கிருஷ்ணர் ஈடுபடுவார். ஆனா பற்று கொள்ளல. பஜனானந்தம் வேணும்னா விஷய ஆனந்தத்தை விட்டுத்தான் ஆகணும். காஃபி, டீ, பொடி போடுறது, வெத்தலை போடுறது, இந்த மாதிரி பொடி விஷயங்களை கூட விட முடியாதவன் காம குரோதாதிகளை எப்படி விடுவான்? சிவபெருமான் பெரும்பாலும் மயானத்துல தங்குறார். அதுல இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையானவர். ஒரு குடும்பஸ்தனுக்கு 2 புதல்விகள் இருந்தாங்க. ஒரு மகளை உழவன் விவசாயம் பண்றவனுக்கு கட்டி கொடுத்தார். இன்னொரு மகளை பானை செய்கிறவனுக்கு கட்டி கொடுத்தார். கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு முறை அந்த விவசாயி வீட்டுக்கு அந்த குடும்பஸ்தர் போனார். போயிட்டு மகா கிட்ட குசலம் விசாரிக்கிறார். என்னம்மா தொழில் எப்படி நடக்குது, எல்லாம் சௌக்கியம் தானேன்னு கேட்குறார். அப்போ மகா சொல்கிறா, என்ன பண்ணுறது அப்பா, மழை பெய்யலை. மழை பெஞ்சா விவசாயம் நல்லா கை கொடுக்கும். அதனால நானும் தினமும் மழைக்காக கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த குடும்பஸ்தன் அங்கேருந்து அடுத்து அந்த பானை செய்கிறவன் வீட்டுக்கு போனார். அங்கே ஒரு பொண்ணை கொடுத்துருக்கிறார். அதனால் அங்கே போகிறார். மகா கிட்ட என்னம்மா தொழில் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டார். அப்போ அவ சொன்னா, நிறைய மண்பானைகள் செய்து வச்சிருக்கிறோம். எங்க மழை வந்துருமோ கெடுத்துருமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா சூளையில பானைகளை வேக வைக்கணும். அதுக்கு நிறைய நேரம் தேவை எங்களுக்கு. அதனால மழை வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த கதை எல்லாருக்கும் பொருந்தும். ஜீவன் தந்தை, பிரவிற்த்தி மார்க்கமும் நிவிருத்தி மார்க்கமும் 2 புதல்விகள். இந்த 2ம் ஒண்ணா இருக்க முடியாது. அதாவது ஈடுபடுதல், விலகுதல். இது எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? பற்றும் பற்றின்மையும் எதிரெதிர் விஷயங்கள். ஒரே நாணயத்துல இருக்கிற எதிரெதிர் பக்கங்கள். அதுகள் சந்திக்க வைக்க முடியாது. உலகம் பொய் அப்படின்னு எளிதா பேசிடலாம். ஆனா அதுல ஒரு லாபமும் கிடையாது. அதை அனுபவத்துல யார் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம் உண்டு. எதையோ அடையணும் அப்படிங்கிற வேகத்துல அத்தனை பேரும் கடவுளை மறந்து திரியிறாங்க. கடவுளை மறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உலக ஆசையால கடவுளை நினைக்க அவங்களுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. சிவபெருமான் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச துவாதசி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க தனியாக வர்றார். யோகேஸ்வரனும் சந்திக்க போறாங்க. தர்சனம் தனியா அப்படிங்கும்போது அது நல்லதுதான். பஜனமும் தரிசனமும் தனியா செய்யப்பட்டா ரொம்ப நல்லது. யாரையாவது சேர்த்தா கொஞ்சம் ரஜோகுணம் அதுல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம பஜனைக்கு தரிசனத்துக்கு அப்படின்னு வேன் பிடிச்சு கூட்டமா போறோம். மற்றவங்களையும் சத்காரியத்துல ஈடுபடுத்துறது நல்லதுதான். ஆனா ஆட்களை இப்படி சேர்த்து கொண்ட பிறகு இடையில அனாவசிய பேச்சுக்களும் உண்டாயிருது. ஏன்னா வாய் சும்மா இருக்காது. நாமும் சொல்றதுல ஒரு நூலளவு ருசி கிடைச்சா கூட அவங்க வாயில மற்ற அனர்த்தங்கள்லாம் வராது. யாரையும் குறை பார்க்க மாட்டாங்க, குறை பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாமம் மகத்துவத்தை தரக்கூடியது. பொதுவா கூட்டம் கூடுற இடங்களை பார்த்தாச்சுன்னா வெட்டி கதையா தான் பேசிட்டு இருப்பாங்க. கோயில்ல சாமி கும்பிட்ட பிறகு கோவில் வராண்டாவில் கொஞ்ச நேரம் உட்கார்றது ஒரு வழக்கம் இருக்கு. பகவானை தரிசித்த பிறகு அந்த விக்கிரக ரூபத்தை மனசால தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தரிசித்ததை தியானிக்கிறதுக்காக தான் கோயில் வராண்டாவில் உட்கார்றது. மனம் அந்த திருவுருவத்தை ஏற்றுள்ளதா இல்லையாங்கிறது அது அப்போ தெரிஞ்சிடும். தரிசனம் பண்ண பலரும் பகவானுக்கு அதாவது தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர பல பேர்கிட்ட பகவானுக்கு இன்னைக்கு என்ன அலங்காரம், என்ன நேரத்தில் ஆடை உடுத்தி இருந்தார் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் தெரியாமல் தலையை சொறிவாங்க. கோயிலுக்கு யார் வந்தாங்க, யார் போனாங்க, யார் பேசுனாங்க, அவங்க உடுத்தின உடுப்பு என்ன விலை பெறும், இப்படி
கண்டதெல்லாம் பார்க்கறது, நினைக்கிறது. இதனால தான் அவங்களுக்கு வந்து இறைவன மனசுல நிறுத்த முடியாம போயிருது. அப்போ கோயிலுக்கு போனா, நேரா வீட்டுக்கு வான்னு சொன்னது இத வச்சு தான் சொன்னாங்க. அ கோயிலுக்கு போனா நேரா வீட்டுக்கு வா, வேற எங்கேயும் போயிறாத அப்படிங்கிறாங்க. பகவானுடைய திருவுருவத்த மனசுல தாங்கி, அவரோட நாம வீட்டுக்கு வரணும். இல்லாட்டி மனம் வந்து என்ன பண்ணும், பகவான கோயில்லயே விட்டுட்டு கடைக்கு போயிருது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. பகவான தவிர யாரையும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. ஆன்ம அனுகூலம் அறிந்து உலகத்துல நடந்துக்கணும். கடவுள தைரியமா நம்பலாம். மனுஷங்கள நம்ப முடியாது. மனுஷங்க கிட்ட அகந்தை உண்டு. அ அத பேசும்போதே நம்ம பார்க்கலாம். அகந்தையோட தான் பேசுவாங்க. அடுத்து இன்னொரு கெட்ட பழக்கம், அவங்கலாம் நம்பிக்கை துரோகியா இருப்பாங்க. அ சாதுக்களில் வெளிப்பார்வை சாதுக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வெளிப்பார்வை வந்து அ குனிந்த நிலையில, அதாவது தைரியமா, ரொம்ப பணிவா இருக்கும். அகப்பார்வை வந்து பகவத் ரூபத்துல குவிஞ்சிருக்கும். அதான் அவங்க வந்து உலகத்த பார்க்கறதில்ல. இறைவன் நெனப்பிலே சாதுக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா.